அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு 10 ரூபா செலவு பண்ணி 100 வடகம் செய்ய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. அப்படியே டபுள் சைஸ் ஆகும், செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உருளைக்கிழங்கு ஜவ்வரிசி வடகம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வெயில் கூட தேவையில்லை, வீட்டிலேயே கூட நீங்கள் காய வைக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ வாங்கிட்டு போகலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 50 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அதுதான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேங்க. நல்லா ஊறிடுச்சு ஜவ்வரிசி. காமிக்கிறேன் இப்போது. நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் நைலான் ஜவ்வரிசி எடுக்கிறத விட இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசி எடுத்தீங்க அப்படின்னா வடகத்துக்கெலாம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறியிருக்கு. இதை நம்ம அரைக்கணும். அதனால் இதை மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதில் ஒரு 100 ml அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் தான் நான் ஜவ்வரிசி அளந்து ஊற வச்சேன். இதே கப்பில் தான் 1 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, கொஞ்சம் கூட திருத்திரியாக இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இதுக்கப்புறம் 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம அரைக்கணுங்க. நான் வேகலாம் வைக்கல, சும்மா கட் பண்ணி தான் வச்சுருக்கேன், தோல்லாம் சீவிட்டு. இதையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு நம்ம சேர்த்துக்கணும். இது 2 வச்சு தான் நம்ம வடகம் செய்ய போகிறோம். இப்போது இதை மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். அதே மிக்ஸி ஜார் தான் நான் எடுத்திருக்கேன். எல்லா உருளைக்கிழங்குமே நான் சேர்த்துட்டேன். எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சோம். இதை நம்ம வடிகட்டணும். 1/2 கப் தண்ணி சேர்த்தோம் இல்லையா, நமக்கு உருளைக்கிழங்கு ஜூஸ் 1/2 கப் அளவுக்கு நமக்கு கிடச்சிச்சு. நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் இது 1/2 கப் கிடச்சிருக்குங்க. இதையும் நம்ம அரைச்சி வச்சுருந்த ஜவ்வரிசிலே சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போது இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க. நமக்கு ஜவ்வரிசி வேகணும், உருளைக்கிழங்கு வேகணும். அதான் நல்லா தண்ணியாக ஆக்கிக்கோங்க இதை. அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து ஒரு கூழ் மாதிரி நமக்கு தேவைப்படும். நான் மெஷரிங் கப்பில் 1/2 கப் இருக்கு இல்லையா, அதில் 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது 3வது கப். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்குது. இது நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க, ரொம்ப கெட்டியாக வைக்காதீங்க. நல்லா தண்ணியாக வச்சா மட்டும்தான் வடகம் நமக்கு நல்லா வரும். பாருங்கள், நல்லா தண்ணியாக தான் வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் சீரகம் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன். இதுக்கப்புறம் வத்தலை 1/2 இடித்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கனாலும் சேர்க்கலாம், இல்லை கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கனாலும் சேர்க்கலாம். அது உங்கள் விருப்பம்தாங்க. இது நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கலாம். இன்னும் அடுப்பில் வைக்கவே இல்லைங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஜவ்வரிசியும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து நல்லா திக்காயிட்டு வரப்போ உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விட்டே இருக்கேன். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா திக்காய் வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். இது பொங்கிலாம் வராது, பயப்பட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். திக்காயிட்டும் இருக்குது. நான் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ஃபுல்லாக வைக்கவே இல்லை. சைடில் போடுறதை அப்படியே எடுத்து கலந்து விட்டே இருக்கேன். இன்னும் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு விதமாகவும் நமக்கு செக் பண்ணலாம் ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு. நம்ம கரண்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கரண்டியை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பினீங்க அப்படின்னா லைட்டாக அந்த மாதிரி கோட்டாக இருக்கும். இப்படி கையை வச்சு நடுவில் இந்த மாதிரி கோடு போட்டிங்க அப்படின்னா சேராது, அப்படியே இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது கொஞ்சம் சூடாக இருக்கு இல்லையா, ஆறணும், லைட்டாக ஆறணும், ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. லைட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம
என்ன பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஃபேனுக்கு அடியில் காய வச்சிங்க அப்படின்னா 2 நாள் ஆகும். வெயிலில் வச்சிங்க அப்படின்னா ஒரே நாள்லே காஞ்சிரும். நான் மீடியம் சைஸில் வச்சுருக்கேன். நல்ல பெரிய சைஸில் வச்சிங்க அப்படின்னா நல்ல பெரிய சைஸ் வடகம் கிடைக்கும். நான் மீடியம் சைஸில் தான் வச்சுருக்கேன். இப்படி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். நாம் எடுத்த ஜவ்வரிசிக்கும் 2 உருளைக்கிழங்குக்குமே எனக்கு 100 வந்துச்சுங்க. இந்த சைஸில் நான் வெயிலில் தான் காய வச்சுருக்கேன். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஒரு காலைல 10 மணிக்கு இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேங்க. எனக்கு வந்து ஒரு 4 மணிலே நல்லா காஞ்சிருச்சு. நான் வெயிலில் வச்சனால எனக்கு ஒரே நாள்லே காஞ்சிருச்சுங்க. இந்த சைஸ்க்கு எனக்கு 100 வந்துச்சுங்க. இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து சாயங்காலம் ஒரு 5 மணிங்க. 5 மணிக்கே பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. காலைல போட்ட வடகம் இதுங்க. எந்த அளவுக்கு நல்லா மெலிசாக இருக்குது பாருங்கள். ஒரே நாள் வெயிலே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வெயில் காலம்தான், சீக்கிரமாகவே நமக்கு வந்து இந்த மாதிரி நல்லா காஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா காயலை அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபேனில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 நாளாவது ஆகும் இந்த மாதிரி வர்றதுக்கு. இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை உங்களுக்கு பொரிச்சும் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. அப்படியே டபுள் சைஸ் ஆகும். இப்போ கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அப்படியே நல்ல மொறுமொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கே பிடிக்கும். ரொம்ப சுலபம் தாங்க. கண்டிப்பாக செய்யும்போது உங்களுக்கும் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.